ஹாய், நம்ம இன்னைக்கு கேரட் அல்வா செய்ய போகிறோம். இது தேவையான கேரட் எடுத்து நம்ம குக்கரில் வேக வச்சாச்சு. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நம்ம இப்போ தேவையான ஜீனி நம்ம போட்டுக்கிறோம். நான் ஒரு 200 ஜீனி போடுறேன் 1/2 கிலோ கேரட்டுக்கு. இப்போ 2 ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லேயும். இது ஒரு ஈஸியான மெத்தேடு இந்த மாதிரி செய்கிறது. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்து ஃபுட் கலர் கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ வடைச்ச ஒரு கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில். ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றியாச்சு. நம்ம வறுப்பு தான் நெய் எவ்வளோ சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம். அடுத்து கிஸ்மிஸ் முந்திரியை நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கிஸ்மிஸ் பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி புதுசு நல்லா வந்துச்சு. நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா நம்ம கிண்டணும் இதை. Meanwhile, 2000 years later. தாமரை இலை மேல் நீர் போல் நீ மட்டும் படாமல் இரு. பார்த்தீங்களா, தாமரையில் நீர் படாத போல இந்த சட்டியும் இது உள்ள சாதனமும் ஒட்டாமல் இருக்கு. பார்த்தீங்களா, இதாங்க இந்த பார்த்துட்டு வைமையை நம்ம அல்வா கிண்டிட்டு இருக்கோம். நல்லா நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ கடைசியாக நமக்கு அரைச்சி வச்ச கிஸ்மிஸ் முந்திரியெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம கிண்டிக்கலாம். தேவையான இன்னும் வேணால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி. சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்டிங்கான பையன் என்கிட்ட வந்து கொடுக்குறான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் போடுங்க.